ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. மகர ராசி அன்பர்களே, ஜனவரி மாதம் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகம் இருந்து மாதம் தொடங்கும். அப்புறம் ராசிக்குள்ளே வரும். அதில் ஒவ்வொரு கிரகமாக தரக்கூடிய பலன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் 12ல் இருப்பார். ஒரு விதத்தில் இதை நீங்கள் நல்லதாக எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலான்னா, அஷ்டமாதிபதி 8குடையவன் 12ல் இருக்கார் அப்படின்றது. நீங்கள் சந்திக்காத பிரச்சனைகள், இல்லாத பிரச்சனைகள் இருக்குமோ, நடந்துருமோ, வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம், அதிலிருந்து விடுபடுவீங்க. இது எதனால் வருகிறது அப்படின்னு கேட்டால், இதுவும் கிரகங்களால் தான். ஒருத்தருக்கு கனவு ஏன் வருகிறதுன்னு கேட்டால் கிரகங்களால் தான். மனசில் எதிர்மறை எண்ணங்கள், பயம் ஏன் வருகிறதுனா கிரகங்களால் தான். ஏன்னா இந்த கிரகங்கள் எதற்காக படைக்கப்பட்டதுன்னு சொன்னால், இங்கே சட்டத்திட்டங்கள் எதற்காக படைக்கப்பட்டதோ அதுக்கு காப்பாற்றுவதற்கு, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நிர்வாகம் எப்படி நடத்தப்படுகிறதோ, ஒரு நீதிபதி, நீதி அரசர்னு சொல்கிறாங்கல்ல, ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்குறாருல, ஏன் கொடுக்குறாரு? தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு எதுவும் கிடையாது இல்லை, அந்த சட்டத்தை காப்பாற்றி இந்த தண்டனை கொடுக்குறாரு. அதுபோல் இந்த கிரகங்கள் நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்றவாறு நமக்கு பலன்களை தரணும். கர்ம வினை காப்பாற்றக்கூடிய வழியே இல்லாமல் அதிகமாக கெடு பலன்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் நேரடியாக தண்டனைகள் சேரும். அந்த தண்டனையை, அந்த கஷ்டத்தை அனுபவித்து தான் ஆகணும். கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அந்த தண்டனை, அந்த பிரச்சனை வரும், காப்பாற்றப்படும். கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது கனவுல வரும் அல்லது எதிர்மறை எண்ணங்களாக வரும். மனம், வாக்கு, காயம்னு இதை சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அதனால் இந்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நீங்கள் இல்லாத பிரச்சனையை நினைத்து பயந்து கொண்டிருந்தால் அதிலிருந்து விடுபடுவீங்க. அதை சூரியன் கொடுக்குறார். ஏன்னா அஷ்டமாதிபதி வலுக்கிறாருன்னு சொன்னால் அந்த உண்மையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்களை அனுபவிக்கணுன்றது அர்த்தம். அவர் 12ஆம் இடத்திற்கு போகிறாருன்னா அது வர்ற மாதிரி தெரியும், ஆனால் வராது. வந்தாலும் கூட சரியாயிடும். அல்லது அப்படி பிரச்சனை வரக்கூடிய சமயத்தில் சில பேர் இடம் மாறி போயிடுவாங்க. அது ஒரு பரிகாரமாக போயிடும். நிறைய பேருக்கு இந்த திருமண வாழ்க்கைன்றது அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது. ஆனால் கல்யாணமாக 20 வருஷம் ஆகுது, 25 வருஷம் ஆகுது, நாங்கள் சேர்ந்து தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்ந்து அந்யோன்யமாக சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு கேட்டால் ஆமாம் இருக்கிறோம், ஆனால் அவர் வெளிநாட்டில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போவார்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா, அந்த கிரகம் எப்படியும் வேலை செஞ்சிடும். இடமாற்றம் ஆகும்போது, தொலைதூரத்தில் இருக்கும்போது குறைவாக அது அவர்களை தாக்கும்னு எடுத்துக்கலாம். அப்படி இப்போ 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதை பற்றிய பயம் இருந்தாலும், உடல் நோய்களை பற்றியோ, கடன் பற்றியோ, அல்லது எதிர்காலம் பற்றியோ, உங்களுடைய பொருளாதாரம் பற்றியோ, அதெல்லாம் இப்போது சரியாயிடும். அடுத்து அந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. அப்போது இழந்த சொத்துக்களை மீட்க முடியும். உங்களுடைய சொத்து யாரோ ஏமாற்றி எடுத்துக்கொண்டார், பூர்வீக சொத்து கைக்கு வரணும், மற்றவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, உங்களுக்கு வரலை அப்படின்ற மாதிரி இருந்தால் அதெல்லாம் மீட்கிறதுக்கான முயற்சிகளை இந்த மாதத்தில் உங்களால் செய்ய முடியும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர முடியும். செவ்வாய் மிக முக்கியமாக கணவன் மனைவி சேரக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுப்பார். அப்போது 2 பேருக்கும் ஒத்து வரலை, எங்களுக்குள்ளே புரிதல் இல்லை, எங்களுக்குள்ளே அந்த டேஸ்ட் ஒத்து போகலை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, நாங்கள் ரொம்ப நாகரிகமாக பிரிஞ்சு போகிறோம், மியூச்சுவலில் போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தால் இப்போ ரீகன்சிடர் பண்ணுவாங்க, சேர்ந்து இருக்கிறதுக்கான முடிவுகளை எடுக்க முடியும். இதை சொல்லலாம். சில பேருக்கு உடல் உபாதைக்கு சர்ஜரி மட்டும்தான் தீர்வு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த மாதத்தில் மறுபடியும் போய் நீங்கள் டயக்னோசிஸ் பண்ணீங்கன்னு சொன்னால், இல்லை கொஞ்ச நாள் பார்க்கலாம், மெடிசன்லேயே சரியாகிற மாதிரி தெரியுது, லைட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அதிலிருந்து மீண்டு வருவீங்க. விரயபாவம் வலுத்து இருக்கிறது, அதனால் நிறைய விரயங்கள், கஷ்டங்களை தான் உங்களுக்கு சொல்லணும். 6ல் வேற குரு போய் இருக்காரு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள். குருவுடைய வீட்டில் எத்தனை கிரகங்கள் இருக்காங்க, குரு அந்த இடத்த பார்க்குறாரு. ராசியாதிபதி போய் குருவுடைய வீட்டில் இருக்கார். அந்த குரு மாற்றத்துக்கு அப்புறம் பயிற்சியாகி ராசியாதிபதியும் பார்க்க போகிறார். அதனால் நீங்கள் பிரச்சனைகள் தான் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே அது சில பேருக்கு சரியாகும். சில பேர் அந்த பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இப்போ பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவீங்க. சில பேருக்கு வருவது போன்ற பயம் இருந்து நிவர்த்தி ஆகும். இதை ஒரு பலனாக சொல்லலாம். அப்புறம் இந்த கிரகங்கள் அப்படியே ஒவ்வொன்றாக ராசிக்குள்ளே வரப்போகிறாங்க. ஃபஸ்ட்டு சூரியன் ராசிக்குள்ளே வருவார்.
அப்போ நிறைய பேருக்கு இடமாற்றம், வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தொழில் ரீதியாக அமையும். வேலை காரணமாக உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய விஷயம் இருக்கிறது. வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, நல்லது தான். ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட்டோட டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரி அது இருக்கும். வந்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்க. காலபுருஷ தத்துவத்தினுடைய 10ஆம் ராசி உங்களுது. அந்த 10ல் இப்போ சூரியன் வரக்கூடியது, அவர் அஷ்டமாதிபதின்றதுனால வேலை மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. செவ்வாய் ராசியில் வரும்போது உச்சபலம் அடைகிறாரு. இது வரைக்கும் உங்கள் பேரில் எந்த ஒரு பத்திரமுமே கிடையாது. சொத்துன்னு எதுவுமே இல்லை. மனை இல்லை, வீடு இல்லை, ஒரு கம்பெனி இல்லை, எதுவும் இல்லைன்னு சொன்னால் அதற்கான ஆரம்பம் இப்போது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ செவ்வாய் ஏறக்குறைய 1.5 மாதம் ஒரு ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு வருஷத்துலேருந்து அதிகபட்சம் 1.5 வருஷம் இந்த காலத்துக்குள்ளே அவர் ஒரு ராசி சுற்றை கடந்து மீண்டு வரணும் இல்லை. அதனால அவர் உங்களுக்கு இதற்கு முன்னாடி வரும்போது இந்த பலனை கொடுத்தாரா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ ஏன் இதை சொல்கிறோன்னா, அவர் உச்சமடையக்கூடிய இந்த சமயத்தில் ராசியாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்றத பார்க்கணும். அவர் 3ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்போது, அப்போ 3ல் இருக்காருன்னும் போது ஒரு உறுதி, முயற்சி, சுயமாக சம்பாதித்து தனக்குன்னு ஒரு சொத்தை உருவாக்குறது, அந்த அம்சம் இப்போது இருக்கிறது. அதனால் சொத்து வாங்கக்கூடிய யோகம் மகர ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம். அடுத்து புதன் ராசியில் வரார். கல்வி, புதன்னாலே படிப்பு தான். அப்போது படிப்பு சம்பந்தமாக மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சரியாகக்கூடிய யோகம் இருக்கிறது. பிஸ்னஸில் என்ன மாதிரியான சட்ட சிக்கல் இருந்தாலும் அரசாங்கத்திற்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபைல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அரசாங்க ஒப்புதல் பெற்று தான் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும், பர்மிஷன் நிறைய வாங்கணும் அப்படின்னாலும் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது. அப்புறம் சுக்கிரன் சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி சரி பண்ணி வரும்போதும் சரி, அப்புறம் இது போல் சொத்து வாங்கிறது, வேலை மாற்றம் அடையிறதும் சரி, என்ஜாய் பண்ணிடுங்க. வாழ்க்கை என்பது அனுபவிப்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறவி இறப்புலாம் ஒரு முறை தான். இடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும், பயன்படுத்திக்கணும்னு வாங்கலையா. இதெல்லாம் சுக்கிரன் தருவார் இந்த போதனைகள்லாம். சுக்கிரன் ராசியில் வந்ததிலிருந்து சந்தோஷமாக காணப்படுவீங்க, தேஜஸாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க, மற்றவங்கள சந்தோஷமாக பார்த்துப்பீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நிறைய செலவு பண்ணணும், நிறைய உழைக்கணும், கஷ்டப்படுறதுக்கு, உழைக்கிறதுக்கு, வேலை பார்க்குறதுக்கு, போராடுறதுக்கு தயாராக இருக்கணும். அதை என்ஜாய் பண்ணி பண்ணணும். அப்படி செய்யும்போது இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்னென்னா, மகாலட்சுமியை வழிபடணும். அஷ்டலக்ஷ்மி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் பார்க்குற மாதிரி அஷ்டலக்ஷ்மி கோவிலுக்கு போகிறது, அஷ்டலக்ஷ்மிகளும் இருக்கக்கூடிய சன்னதிகள் ஒவ்வொன்றையும் சென்று வழிபட்டு வருவது இந்த மாதத்தில் சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு.